ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிதான என்ப நாமத்திலே இந்த காலை வேளையிலே கூட நாம் வீடுகளிலே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் இது கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நேரமாய் இருக்கிறபடியினாலே நம்முடைய ராஜாவாகிய தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்தும்படியாய் இந்த வேலையை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். சங்கீதம் 21:7 நாம் வாசிக்கின்ற பொழுது, ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார் என்று சொல்லி தாவீது இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். உண்மையாகவே இந்த உலகத்தில் உள்ள சில ராஜாக்களை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு ராஜா இருக்கிறார், நெப்போலியன் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா. அவரிடத்திலே மற்ற தேசத்து அதிபதிகள் வந்து கேட்ட பொழுது, நீங்கள் பெறுகிற வெற்றிக்கு காரணம் என்ன என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுவார், தன் படை வீரர்களை காண்பித்து இவர்களால் தான் எனக்கு ஜெயம் கிடைக்கிறது என்று சொல்லுவார். மகா அலெக்சாண்டரை கேட்டால் அவருடைய வாழ்க்கையிலே சிறு வயதிலே ஏற்பட்ட ஒரு கொடுமையான காட்சி அவரை மூர்க்கமுடையவராய் மாற்றினதினாலே வெறிகொண்டு மற்றவர்களை தாக்கி தேசங்களை பிடித்தார். அதனால் அவர் அசைக்கப்படாதிருந்தார். ஆனால் இந்த இடத்துல நாம் வாசிக்கின்ற பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறார், உன்னதமானுடைய தயவினால் அசைக்கப்படாதிருக்கிறார் என்று சொல்லுகிறார். உண்மையாகவே உலகத்தில் உள்ள ராஜ்யங்கள் எல்லாம் அசைக்கப்படலாம், ஆனால் கர்த்தருடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் அசைக்கப்படாது. அதிலே உறுதியாயிருந்த தாவீது கர்த்தர் மேல் தன் நம்பிக்கையை வைத்து கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்பதாக நிறுத்தி ஆராதித்துக் கொண்டே இருந்தார். அது எங்கிருந்தாலும், எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி இந்த நாட்களில் நாம் பார்க்கின்ற பொழுது புதிய அரசாங்கம் வந்திருக்கிறது, நம்மை வாழ வைப்பார்கள் என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யார் ஒருவர் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார்களோ அவர்கள் அசைக்கப்படுவதில்லை என்பதை இந்த கால வேளையிலே நாம் அறிந்து கர்த்தரை நாம் ஆராதிப்போம். நாம் யாவரும் தேவனை போற்றி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெருவெள்ளம் மதிலை ஓடி பெரும் காற்றும் அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை ஓடி பெரும் காற்றும் அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலையின் நிழலே.
நம்மை போஷித்து திருப்தியாக்குகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கண்மலையிலே
சுகமாய் தங்குகின்ற புறா என்று சொல்லி வேதத்திலே படிக்கிறோம். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் சுகமாய் தங்கும் புறா என்று சொல்லி வேதத்தில் படிக்கின்றோம். நம்முடைய கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளே நாம் அடைக்கலமாய் இருக்கிறோம். வாழ்க்கையிலே என்ன நடந்தாலும், பெருவெள்ளம் மோதி அடித்தாலும், பெருங்காற்று வீசினாலும், நம்முடைய புகலிடம் அவர்தான், நம்முடைய கண்மலை அவர்தான். அவருக்குள் நாம் தஞ்சமாயிருக்கிறோம். அவர் நம்முடைய பெருங்கண்மலையாய் இருக்கிறார். ஆதலால் நாம் தாவீது சொல்லுகிறதை போல, நான் அசைக்கப்படுவதில்லை. நான் கர்த்தரிடத்திலே, தாவீது சொல்லுகிறார் அதே சங்கீதத்திலே, நான் கர்த்தரிடத்திலே ஆயுசை கேட்டேன், அவர் எனக்கு தீர்க்க ஆயுசை கட்டளையிட்டார் என்று சொல்லி சொல்லுகிறார். உண்மையாக உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், நம்மளுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், சபையாருடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் தீர்க்க ஆயுசை கட்டளையிட்டு வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாமல் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். வாக்குத்தத்தத்தின் உடன்பிறப்பே, உன்னை வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். இந்த 3வது வாரத்திலும் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும்படிக்கு, ஸ்தோத்திரிக்கும்படிக்கு நாம் வீடுகளிலே இருந்தாலும் நாங்கள் வலைவொலி மூலமாகவும் முகநூல் மூலமாகவும் உங்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். ஆலயத்திற்கு வரும்பொழுது ஆலயத்திலே கர்த்தரை ஆராதிப்போம். ஆலயத்திற்கு வர முடியாத சூழ்நிலையிலே நம் வீடுகளிலே கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். இப்பொழுதும் ஆண்டவருக்கு பிரியமாக ஒரு பாடலை நான் பாடுகின்றேன். அது ஒரு பழைய பாடல். என்னோடு சேர்ந்து நீங்கள் கரங்களை தட்டி கர்த்தரை துதிக்கலாம். பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே, இந்த ரட்சிப்பை தந்த இயேசுவையே. பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே, இந்த ரட்சிப்பை தந்த இயேசுவையே. நம் வாழ்நாளில் இதுவே கொண்டாட்டோம், புகழில் எங்கும் கிடையா பெரும் பாக்கியம். நம் வாழ்நாளில் இதுவே கொண்டாட்டோம், புகழில் எங்கும் கிடையா பெரும் பாக்கியம். பாடி துதிப்போம் துதிப்போம்
இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தந்த வாக்கு தத்துவம் ஏசாயா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, மகிமையானவைகளுக்கு மேலெல்லாம் காவல் உண்டாகும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு தந்தார். அந்த வாக்கின்படி கடந்த வாரங்களிலே நாம் தியானித்தோம். கடந்த வாரம் நாம் தியானித்தது போல தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு என்று தாவீது ஒரு கூடாரத்தை போட்டான். 1 நாளாகமம் 15:1 தாவீது தேவனுடைய பெட்டிக்காக கூடாரம் போட்டான். 16:1 தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்த போது தாவீது அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை வைத்து தேவனுடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கின்றோம். 8ஆம் வசனத்திலே 1 நாளாகமம் 15:8 கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்கினார்கள். அப்படி என்றால் அந்த கூடாரத்துக்குள்ளே மக்கள் வந்து ஆண்டவரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்கினார்கள் என்று சொல்லி 1 நாளாகமம் 15:8 1 நாளாகமம் 16:8 வாசிக்கின்றோம். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் படுத்தினார்கள் என்று. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஜனங்கள் தியானித்து பேசினார்கள் என்று சொல்லி அங்கே வருகிறவர்கள் தியானித்து பேசும்படிக்கு 10ஆம் வசனத்திலே மேன்மை பாராட்டினார்கள் என்று சொல்லியும் 11ஆம் வசனத்திலே அவர்கள் நித்தமும் தேவனை தேடினார்கள் என்றும் 13ஆம் வசனத்திலே அவரை நினைவு கூர்ந்தார்கள் என்று சொல்லியும் 29ஆம் வசனத்திலே காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சன்னதியில் பிரவேசித்தார்கள் என்று சொல்லியும் நாம் வாசிக்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 24ஆம் வசனத்திலே அவருடைய மகிமை சகல ஜனங்களுக்குள்ளும் அவர்கள் விவரித்து சொன்னார்களா? அப்படி என்றால் மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த மகிமை இப்பொழுது தாவீதின் கூடாரத்தில் இருந்த மகிமை காணப்பட்டது. ஆகவே ஜனங்கள் அங்கே வந்து கர்த்தரை துதிக்கவும், கர்த்தரை தியானிக்கவும், அவரை மேன்மைப்படுத்தவும், அவரை தேடவும், அவரை நினைவு கூறவும், காணிக்கைகளை செலுத்தவும் ஜனங்கள் கூடி வந்தார்கள் என்று சொல்லி இந்த வேத வசனத்திலே நாம் வாசிக்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய மகிமையை குறித்து ஜனங்களுக்குள்ளே விவரித்து சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை எப்படி அதிசயமாய் வழிநடத்தி வந்தார், என்னெல்லாம் நடந்தது என்று சொல்லி அவர்கள் அவருடைய மகிமையை விவரிக்க ஆரம்பித்தார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தாவீதின் கூடாரத்துக்குள்ளே அவரை சேவிப்பதற்காக ஆசாபையும் அவன் சகோதரையும் ஓபேத்ஏதோமையும் அவர்கள் சகோதரர்கள் 68 பேரையும் அங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அந்த தாவீதின் கூடாரத்தை காவல் காக்க ஏத்தோனின் குமாரனான ஓபேத்ஏதோமும் ஓசாவும் இருந்தனர் என்று சொல்லி இந்த 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 37-38 வசனங்களிலே மிகவும் அழகாய் இருக்கிறது. அவரை சேவிக்க ஆராதிப்பதற்கென்று ஆசாவையும் அவன் சகோதரரையும் ஓபேத்ஏதோமையும் அவருடைய சகோதரர்கள் 68 பேரையும் அங்கு வைத்திருக்கிறார்கள் கர்த்தரை துதிப்பதற்கென்று. அவர்கள் கர்த்தரை துதித்தார்கள். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். அந்த தாவீதின் கூடாரத்தை காவல் காக்க ஏத்தோனின் குமாரனாகிய ஓபேத்ஏதோமையும் ஓசாவும் அங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, மகிமை உள்ள இடத்திலே காவல் உண்டாகும் என்று சொன்ன வார்த்தையின்படி அந்த கூடாரமானது மகிமைக்குரிய கூடாரமாய் இருந்தபடியினாலே அங்கே அந்த கூடாரத்தை காவல் காக்க
எதித்தூனின் குமாரனான ஓபேத் ஏதோமும் ஒசாவும் இருந்தார்கள் என்று சொல்லி 38ஆம் வசனத்திலே 38 வசனங்களிலே வாசிக்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, இங்கே இப்படி ஒரு ஆராதனை இந்த கூடாரத்திலே, தாவீதின் கூடாரத்தில் நடந்து கொண்டிருந்த பொழுது, அதே நேரத்திலே தாவீது கிபியோன் மேட்டிலே, அந்த உயர்ந்த ஸ்தலத்திலே ஒரு கூடாரம் இருந்தது. அது மோசேயினால் போடப்பட்ட கூடாரம். இந்த கூடாரத்தை குறித்து நாம் 1 நாளாகமம் 21:29 வாசித்தால், மோசே வனாந்திரத்தில் உண்டாக்கின கர்த்தருடைய வாசஸ்தலமும் சர்வாங்க தகன பலிபீடமும் அக்காலத்திலே கிபியோனின் மேட்டில் இருந்தது என்று சொல்லி வாசிக்கின்றோம். கிபியோனின் மேட்டிலே மோசே உண்டாக்கி வைத்த கூடாரம், அந்த கூடாரம் அங்கே இருந்தது. அப்படி என்றால் எருசலேமில் தாவீதின் கூடாரத்திலும் ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தரை சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எருசலேமில் இருந்து 6 மைல் தூரத்தில் உள்ள கிபியோனிலும் ஆராதனை சேவிக்க அங்கே ஜனங்கள் இருக்கிறார்கள். அங்கே வாசல் காக்க, அங்க பாருங்க, கர்த்தரை துதித்து பாடுவதற்கு பிரதான ஆசாரியனாகிய சாதோக்கும் மற்றும் ஆசாரியர்களும் முதன்மை பாடகர்களாக ஏமானும் ஏதித்தூனும் அங்கே இருக்கிறார்கள். அந்த கிபியோன் மேட்டில் இருக்கிற கூடாரத்தை காவல் காக்க ஏதித்தூனின் குமாரர் காவலராக இருந்தார்கள். இந்த ஏதித்தூனின் குமாரர்கள் காவல் காக்கும்படிக்கு அவர்களை அங்கேயும் தாவீது நியமித்து வைத்திருந்தான். அப்படி என்றால் தாவீதின் கூடாரம் எருசலேமிலேயும் ஆராதனை நடக்க, அங்கே மகிமை வெளிப்பட, ஜனங்கள் எல்லாரும் வர, அதை காப்பதற்கு அங்கே சிலரை நியமித்து, அதே போல கிபியோனிலே மோசேயினால் உண்டாக்கப்பட்டதானே அந்த கூடாரம் கிபியோனிலே வைக்கப்பட்டு, அந்த கூடாரத்தில் தேவனுடைய வழிபாடுகள் நடந்தது. அங்கேயும் காவல் காக்க ஏத்தூனின் குமாரரை தாவீது அங்கு வைத்திருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 இடத்திலும், எருசலேமிலும் இந்த கூடாரம், அங்கே மோசேயின் கூடாரம் ஒரு 6 மைல் தள்ளி அங்கேயும் கூடாரம். ஜனங்கள் இங்கேயும் ஆராதிக்கிறார்கள், அங்கேயும் ஆராதிக்கிறார்கள். கர்த்தருடைய மகிமை 2 இடங்களிலும் வெளிப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த கூடாரத்தை துதிக்கிற மக்களை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். 2 இடத்திலும் காவல் காக்கும் மக்களை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2 கூடாரமும் ஒரு மகிமைக்குரிய கூடாரமாக இருந்தது. இன்றைக்கு நாம் தேவனுடைய கூடாரமாய் இருக்கிறோம். இந்த கூடாரத்துக்குள்ளே கர்த்தரின் துதி வெளிப்பட வேண்டும். இந்த கூடாரத்துக்குள்ளே தேவனுடைய மகிமை காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த கிபியோனில் இருந்த கூடாரத்துக்கு சாலமோன் பலி செலுத்தும்படியாக அங்கே போயிருந்தான் என்று சொல்லி 1 நாளாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் 6ஆம் வசனத்திலும், அங்கே இருந்து திரும்பி எருசலேமுக்கு வந்தான் என்று 13ஆம் வசனத்திலும் இருக்கிறது. 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 3, 6, 13 இந்த இடங்களில் அவன் பலி செலுத்தினதும் அங்கே இருக்கிறது. ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னார், நீ ஆலயத்தை கட்ட யோசிக்க வேண்டாம். உன்னுடைய கைகள் ரத்தம் சிந்தின கைகள். ஆகவே உன்னுடைய கர்ப்பப்பிறப்பா இருப்பவனே ஆலயத்தை கட்ட வேண்டும். ஆகவே சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக தாவீது அவனை எச்சரிக்கிறார். எல்லா பொருட்களையும் சேகரித்து வைத்திருந்தான். அவன் ஆலயத்தை கட்டும்படிக்கு, அந்த ஆலயத்தின் மீது கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும்படிக்கு அவன் வாஞ்சித்தான். நாம் வாசிக்கின்ற பொழுது 1 நாளாகமம் 28:10 பரிசுத்த ஸ்தலமாகிய ஒரு ஆலயத்தை கட்ட நீ எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி தாவீது தன் குமாரனை உற்சாகப்படுத்தி எச்சரிக்கின்றான்.
பரிசுத்த ஸ்தலமாகிய ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும். கூடாரமாயிருந்து கூடாரத்திலே மகிமை கண்டது. ஆனா இப்பொழுது ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும். தாவீது அதற்காக எல்லா பொருட்களையும் சவகரித்து சேர்த்து வைத்திருந்தான். சாலமோன் அதை கட்ட ஆரம்பித்தான். சாலமோன் மகிமையான ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு அவன் எல்லா காரியங்களிலும் செயல்பட ஆரம்பித்தான். அந்த ஆலயம் பரிசுத்த ஸ்தலமாகிய ஆலயம். இன்றைக்கு ஒரு ஆலயம் என்று சொல்லும் பொழுது அந்த ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அவர்கள் சாலமோன் கட்டின ஆலயம் எழுத்தின்படியான ஒரு ஆலயம், கற்களினால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம். அதன் மீதே மகிமை இறங்கி இருக்குமானால் நீங்களும் நானும் ஒரு ஆவிக்குரிய ஆலயமாய் இருக்கிறோம். நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஆகவே கொரிந்தியரில் வாசிக்கிறது போல நம்முடைய மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். மாம்சத்தில் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம் என்று சொன்னால் நாம் பரிசுத்தமாவோம். தேவன் பரிசுத்தத்தின் நடுவில் வாசம் பண்ணுகிறார். கர்த்தர் சிநேகிக்கிற ஒரு பரிசுத்தம் அவர் விரும்புகிறது. கர்த்தர் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்னார். ஏன்? அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே, அந்த பரிசுத்த இடத்திலே அவர் வாசம் பண்ணும்படிக்கு. ஆகவே நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பான். நீங்களே அந்த ஆலயம் என்று நம்மை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நாமே தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இதுல அசுத்தி எதுவும் காணப்படக்கூடாது. இது தீட்டானது ஒன்றும் காணப்படக்கூடாது. இது பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் காணப்பட வேண்டும். உலக மக்களை பார்க்கின்ற பொழுது பொய் சொல்லாதவனை, குடிக்காதவனை, மற்ற எந்த தீமையான காரியங்களை செய்யாதவனை, திருடாதவனை மக்கள் ரொம்ப நல்லவன் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்று அவனுடைய பார்வையில அவன் நல்லவன் சொன்னா ரொம்ப யோகியன் என்பதை போல, ஒரு பரிசுத்தவான் என்பதை போல மக்களுடைய பார்வை அவன் ரொம்ப நல்லவன் அப்படி. ஆனா தேவன் பார்வையில் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய கிரியைகள் எல்லாம் அவருக்கு முன்பாக நிர்வாணமாய் இருக்கிறது. நாம் எந்த அளவுக்கு பரிசுத்தமாய் இருக்கிறோம். ஆகவே பரிசுத்த ஸ்தலமாகிய ஒரு ஆலயத்தை சாலமோன் கட்டும்படிக்கு தாவீது அவனை எச்சரித்தார். ஆகவே தாவீது சாலமோன் கட்டின ஆலயம் பரிசுத்தமான ஆலயம். இரண்டாவது 2 நாளாகமும் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஆச்சரியப்படத்தக்கதான ஆலயம், ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு ஆலயம். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே போகிறவர்கள் வருகிறவர்கள் எல்லாரும் அந்த ஆலயத்தை பார்த்து மிகவும் ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே அந்த ஆலயமானது ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு ஆலயமாய் இருக்க வேண்டும். அப்படி என்றால் கட்டடத்தை பார்த்து ஆச்சரியம் அல்ல, இந்த ஆலயத்தில் வருகிறவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற விடுதலைகள், அங்கே நடக்கிற அற்புதங்கள். ஆகவே அந்த ஆலயத்துக்குரிய எல்லா காரியங்களும் ஆச்சரியப்பட விதத்திலே. ஒரு பிறவி குருடன் ஒருவேளை அந்த ஆலயத்துக்கு நேராய் வந்து விட்டால், அவன் பார்வை அடைந்து விட்டால் ஜனங்கள் ஆச்சரியப்படுவார்கள். ஒரு பிறந்ததிலிருந்து சப்பானி நிமிரக்கூடாதவன், ஒரு நிமிரக்கூடாத பூமியை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்திலே. அப்படி அந்த கூனி தேவாலயத்தில் வந்து உட்கார்ந்திருந்த போது தேவன் அவளை கண்டு அவள் மீது தம்முடைய கரத்தை வைத்த போது அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். எல்லாரும் அந்த ஊரே ஆச்சரியப்பட்டிருக்கும். ஏன்னா அவள் நிமிரக்கூடாத பூமி. இப்படிப்பட்ட காரியங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள் ஆலயத்தில் நடக்கும்போது
அந்த ஆலயம் ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு ஆலயமாக இருக்கிறது. நம்ம ஆலயமா இருக்கிறோம், பரிசுத்தமா இருக்கிறோம், மற்றவர்கள் நம்மை குறித்து ஆச்சரியப்படணும். ஓ, இந்த சகோதரனா, இந்த சகோதரியா இப்படி மாறிட்டாங்க, முன்னாடி அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, ஆனா இன்னைக்கு பாருங்க ரொம்ப அமைதல் உள்ளவா ஆயிட்டாரு. முதல்ல ரொம்ப கோவப்படுவாரு, ரொம்பலாம் கெட்ட வார்த்தை பேசுவாரு, இப்போ ரொம்ப அமைதி ஆயிட்டாரு, அவருடைய வாயிலிருந்து ஒரு கெட்ட வார்த்தை கூட வர்றதில்லை, ரொம்ப சாந்தம் உள்ளவராய் மாறிவிட்டார். அவருடைய நடக்கையில வித்தியாசம் காணப்படுகிறது, அவருடைய பேச்சில வித்தியாசம் காணப்படுகிறது. யாரிடத்திலும் அவர் சண்டை போடுகிறது இல்லை. முன்னெல்லாம் கடன் வாங்கினா கூட அதை திருப்பி கொடுக்க மாட்டார். ஆனால் இப்பொழுதோ வாங்கின கடன் எல்லாம் திருப்பி கொடுத்துட்டு கடன் வாங்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். நாம் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு ஆலயமா இருக்க வேண்டும். அடுத்தது நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் உன்னதமாயிருக்கிற ஒரு ஆலயம். அந்த உன்னதமாயிருக்கிற ஒரு ஆலயம், உன்னதம் என்று சொன்னால் அது உயர்ந்து காணப்படுகிற ஒரு ஆலயம். 2 உன்னதமான ஒரு ஆலயம். மக்கள் அந்த உன்னதமான ஆலயத்தை நோக்கி பார்க்கிறார்கள். உன்னதத்துக்குரியது, உயர்ந்தது, எல்லாவற்றிலும் அது உயர்ந்து காணப்படுகிறது. கர்த்தர் உங்களை தேவனுடைய ஆலயமாய் மாற்றி இருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்கள், தேவனுடைய அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் உன்னதத்துக்குரியவர்களாக மாறி இருக்கிறீர்கள். நீங்கள் உன்னதத்துக்குரிய ஆலயமாக இருக்கிறீர்கள். அந்த உன்னத நிலைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருகிறார். அப்படி என்றால் கீழான பேச்சுக்கள், கீழான காரியங்கள் எதுவும் நம்மிடத்தில் காணப்படாதபடி எல்லாம் உன்னதத்துக்குரியதாக காணப்படும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, 1 நாளாகமம் 22:5 கீர்த்தி உள்ள ஒரு ஆலயம். கீர்த்தி என்று சொன்னால் புகழ். நம்ம குறித்து நாமே புகழ்ந்து கொள்ளக்கூடாது, நம்மை குறித்து மற்றவர்கள் புகழ வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய ஜீவியம், நம்முடைய வாழ்க்கை மற்றவர்கள் புகழப்படுகிற அளவிற்கு அந்த வாழ்க்கை காணப்பட வேண்டும். இதுதான் கீர்த்தி. நாம் ஒவ்வொருவரும் கீர்த்தி உள்ள ஒரு ஆலயமாக, சாலமோன் எப்படி கீர்த்தி நிறைந்த ஒரு ஆலயத்தை கட்டினானோ அதே போல நாம் கீர்த்தி நிறைந்த ஒரு ஆலயமாக, புகழுக்குரிய ஒரு ஆலயமாக நாம் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அதே 1 நாளாகமம் 22:5 மகிமையுள்ள ஆலயம், அதாவது கீர்த்தியும் மகிமையும் ரெண்டும் இருக்கு. கீர்த்தி புகழ் மாத்திரம் அல்ல, அந்த ஆலயத்தில் மகிமை இருக்கிறது. அந்த ஆலயத்தில் மகிமை இருக்கிறது. அந்த ஆலயத்துக்கு மேல் மகிமை தங்கினது என்று சொல்லி நாம் 2 நாளாகமம் 7:3 அந்த ஆலயத்துக்கு மேலாக மகிமை தங்கி இருந்தது. மகிமையுள்ள ஒரு ஆலயம். நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையிலே மகிமைக்குரிய ஒரு ஆலயமாய், நாம் மகிமையுள்ளவர்களாய் காணப்படும் பொழுது நமக்கு ஒரு காவலை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். நாம் மகிமையுள்ள ஆலயம். ஆகவே சாலமோன் கட்டின இந்த ஆலயம் பரிசுத்த ஆலயம், ஆச்சரியப்படத்தக்க ஆலயம், உன்னதமாய் இருக்கிற ஆலயம், கீர்த்தியுள்ள ஆலயம், மகிமையுள்ள ஆலயம். நாமும் பரிசுத்தமுள்ள ஒரு ஆலயமாய், நாமும் ஆச்சரியப்படத்தக்க ஒரு ஆலயமாய், நாமும் உன்னதமான ஒரு ஆலயமாய், நாமும் புகழுக்குரிய கீர்த்தியுள்ள ஒரு ஆலயமாய், நாமும் மகிமையுள்ள ஒரு ஆலயமாய் ஜனங்களுக்கு நாம் காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஆலயத்தின் மீது, சாலமோனுடைய ஆலயத்தின் மீது மகிமை தங்கினதாம், அக்கினி இறங்கினதாம். எதனால? அதற்கு முந்தின அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்றால் 1 நாளாகமம் 6 வாசிக்கின்ற பொழுது 36 வாசித்தால், சாலமோன் முதலா எல்லாரும், அவன் சொல்றான், பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே,
அப்படின்னா எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அவர்களை விட்டு போய்விட்டது. ஆகவே அவர்கள் அங்கே கர்த்தரிடத்திலே வந்து முறையிட்டு விண்ணப்பம் பண்ணி தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தரிடமாக திரும்பினார்கள் என்று சொல்லி அங்கே 36 42 வரையிலும் வாசிக்கும் பொழுது சாலமோன் முதலாய் பாவ அறிக்கை செய்யக்கூடியவர்களாக தங்களுடைய தவறுகளை பாவங்களை உணரக்கூடியவர்களாக தேவ சமூகத்துக்கு கடந்து வந்தார்கள். இன்றைக்கு நாமும் அப்படி நம்முடைய பாவங்களை உணர்ந்து கடந்து வருவோமானால், அன்றைக்கு தேசத்திலே சாலமோன் ஆலயம் கட்டப்படுகிற அந்த நாட்களிலே தேசத்திலே பஞ்சமாத்திரல்ல கொள்ள நோய் இருந்ததாம், வறட்சி இருந்ததாம், விளைகிறதெல்லாம் சாவியாய் போய்விட்டது, வெற்றி கிளிகள் வந்து அழித்து விட்டது, பச்சை கிளிகள் வந்து அழித்து விட்டது. அவருடைய சத்துருக்கள் அவர்கள் வாசம் செய்கிற தேசத்தில் அவர்களை முற்றுகை போடுகிற போது யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வந்திருக்கிற போதும் வாதையும் வியாதியும் அங்கே வருகிறது. அந்த நாட்களிலே வந்தது. இன்றைக்கு வருகிறது போல, கொரோனாவை போல பலவிதமான வாதைகள் அந்த நாட்களிலே வந்திருக்கிறது. அப்பொழுது அவர்களை வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனானாலும் இஸ்ரவேலர்களாகிய உம்முடைய ஜனத்தின் எவனானாலும் தன் வாதையும் வியாகுலத்தையும் உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக, எந்த ஆலயத்துக்கு நேராக? சாலமோன் இப்பொழுது கட்டி இருக்கிறானே பரிசுத்த ஆலயம், ஆச்சரியப்படத்தக்க ஆலயம், உன்னதமாய் இருக்கிற ஆலயம், கீர்த்தியுள்ள ஆலயம், மகிமையுள்ள ஆலயம், இந்த ஆலயத்துக்கு நேராக என்ன செய்ய வேண்டுமா? தங்களுடைய கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலை இந்த ஆலயத்துக்கு நேரா கையை விரிச்சு விண்ணப்பமும் வேண்டுதலையும் அவர்கள் செய்ய வேண்டுமா? அப்படி செய்கின்ற பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரை கேட்டு மன்னித்து, கீழே நாம் வாசிக்கின்றோம், தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்பட்டு உம்முடைய வழிகளில் நடக்கும்படிக்கு தேவரீர் ஒருவரே மனுபுத்திரன் நீ இருதயத்தை அறிந்தவரானதா, நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய எல்லா வழிகளுக்கு தக்கதாய் செய்து பலன் அளிப்பீராக. அப்படி என்றால் அவங்க கையை விரித்து விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் பண்ணினதற்கு ஒரு பலன் உண்டாகும். வாதை நீங்கும், வியாதி நீங்கும், அவர்களுக்கு ஒரு சமாதானம் வரும், இழந்ததை திரும்ப பெற்றுக் கொள்வார்கள். வெட்டு கிளிகளினாலும் பச்சை புழுக்களினாலும் அழிக்கப்பட்டு விளைச்சலின் பலனை திரும்ப பெற்றுக் கொள்வார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அந்த ஆலயத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தும் பொழுது நடக்கிறது. ஆகவே அந்த ஆலயத்துல மகிமை இறங்க பாவ அறிக்கை செய்தார்கள். இந்த நாளிலே நாம் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். தேசம் இந்த நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது. இது என்னுடைய தவறோ என்னுடைய பாவமோ? தேசத்தின் மீது தேவன் மனம் இறங்கவில்லையே. இந்த தேசத்தின் நிலைமை இப்படி போய் கொண்டிருக்கிறதே. மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்களே, குவியல் குவியலாக மறித்து கொண்டிருக்கிறார்களே. புதைப்பதற்கு எரிப்பதற்கு கூட ஸ்தலம் இல்லாத நிலையிலே வாகனங்கள் நின்று கொண்டு வரிசையில நின்று கொண்டிருக்கிறதே. இந்த ஓர காட்சியெல்லாம் பார்க்கும்போது இது நான் செய்த பாவமோ, என்னுடைய முன்னோர்கள் செய்த பாவமோ எனக்கு தெரியவில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவமா இருக்குமான மன்னியும், எங்கள் மீது மனம் இறங்கும், எங்களை மன்னித்து எங்களுடைய பாவங்களை நீர் மறந்து இந்த தேசத்திலே ஒரு சேமத்தை கொடுக்கும்படிக்கு, தேசத்திலே ஒரு விடுதலை கொடுக்கும்படிக்கு, தேசத்தின் மக்கள் எல்லாரும் சுகமடைந்து ஜீவனோடு வாழும்படிக்கு நீர் அனுக்கிரகம் செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயத்துக்கு நேராக கரத்தை உயர்த்த வேண்டுமா? ஆகவே நீங்கள் இருக்கிற பகுதிகளில் இருந்து, நம்முடைய ஆலயம் எந்த பகுதி, தாம்பரத்துல வெஸ்ட்ல இருக்கு, நீங்க எந்த பகுதியில கிழக்கே இருக்கிறீங்களோ, மேற்கே இருக்கீங்களோ, வடக்கே இருக்கீங்க, தெற்கே இருக்கீங்களோ, இந்த ஆலயத்துக்கு நேரம் உங்களுடைய கரத்தை நீட்டுங்க. ஆண்டவரே, அன்றைக்கு சாலமோன் ஆலயத்துக்கு நேராக கரத்தை விரித்தவர்களுக்கு பலன் அளித்தீரே, எங்களுக்கு பலன் அளி. இரண்டாவது, நம்முடைய மார்பில கை வைத்துக் கொண்டு நாங்களே ஆலயம் என்று சொல்லி கேட்டோமே,
இந்த ஆலயத்திலே எந்த ஒரு பாவ கிரியைகளும் இல்லாதபடி எங்களை மன்னித்து மறந்து எங்களுக்கு இறங்கும், எங்க தேசத்துக்கு இறங்கும். இதுதான் நம்முடைய விண்ணப்பமும் வேண்டுதலுமாய் இருக்கிறது. நிச்சயமாய் நாம் வாசித்த வேத பகுதியில பார்க்கின்ற பொழுது 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். அந்த 7ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அக்கினி இறங்குகிறதையும் பாருங்க. இந்த பாவ அறிக்கையெல்லாம் செய்த பின்பு அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறது இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தலவரிசை மட்டும் தரையில முகங்குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். நீங்களும் நானும் துதிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது. தேவன் நம்முடைய தேசத்திலே கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். இப்பொழுது கொரோனாவுடைய காரியங்கள் மாற்றப்பட்டு குறைந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஜெபம் வீண் போகவில்லை, எல்லாம் குறைய ஆரம்பித்து இருக்கிறது. நாம் கர்த்தர் நல்லவர் என்று துதிக்கின்ற ஒரு தருணம் வந்து விட்டது, ஒரு நேரம் வந்து விட்டது. ஆகவே கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோம். மகிமை உள்ளவைகள் மேலெல்லாம் காவல் உண்டாகும். நீங்கள் தேவனுடைய மகிமையுள்ள ஆலயம், உங்கள் மேல் ஒரு காவல் உண்டாயிருக்கும் என்று சொல்லி நான் சொல்லிக்கொள்ள வாஞ்சிக்கிறேன். இந்த சாலமோன் ஆலயம் கட்டப்பட்டு ஜனங்கள் வந்து கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்த பொழுது எருசலேமில் இருந்த தாவீதின் கூடாரத்திலே ஆராதனை நிறுத்தப்பட்டு விட்டது. கிபியோனில் இருந்த ஆராதனை நிறுத்தப்பட்டு விட்டது. அங்கே ஆராதனை இல்லை. சாலமோனுடைய ஆலயத்தில் தான் மகிமை இறங்க ஆரம்பித்தது. அங்கே ஆராதனை வந்தது. அந்த தாவீதின் கூடாரம் விழுந்து போனதாக வேதத்தில் வாசிக்கிறோம். நாட்கள் வருகிறது, இந்த பூமியில் 1000 வருட அரசாட்சி செய்ய போகிறார். அப்பொழுது தாவீதின் கூடாரம் திரும்பவும் கட்டப்படும். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மகிமை உள்ளவர்களாய் இருப்பதினாலே கர்த்தர் நமக்கு காவல் வைத்து ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். நம்முடைய ஜீவனுக்கு காவல் வைத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுடைய ஜீவனுக்கு காவல் வைத்திருக்கிறார். நம்முடைய தேசத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தேவன் காவல் வைக்கும்படிக்கு நாம் ஜெபிப்போம். நிச்சயமா இதுவரையிலும் காத்தவர் இனியும் காத்துக் கொள்வார். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாமா? நம் மீது மகிமை காணப்பட வேண்டும். அந்த மகிமை இருந்தா நமக்கு காவல் உண்டு. ஜெபிக்கலாமா? எல்லாரும் விசுவாசிகள் எல்லாரும் ஜெபிப்போம். நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, மகிமை உள்ளவர்களின் மேலெல்லாம் காவல் உண்டாகும் என்று சொல்லி இந்த மாதம் வாக்கு கொடுத்தீங்கப்பா. ஆமாண்டவரே, நாங்கள் பார்த்தோம், எங்கெல்லாம் மகிமை இருந்தது அங்கெல்லாம் காவல் இருந்தது. ஆண்டவரே, தாவீதின் கூட ஆசரிப்பு கூடாரத்துல மகிமை, தாவீதின் கூடாரத்துல மகிமை, கிபியோனின் மேட்டில் மகிமை, அங்கெல்லாம் காவலை ஏற்படுத்தி வைத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவர். அங்கெல்லாம் ஊழியக்காரர்கள் உம்மை துதித்தார்கள், காவல் காத்தார்கள். சாலமோனின் தேவாலயத்திலும் மகிமை இறங்கி தங்கி இருந்தது. எப்படிப்பட்ட ஒரு ஆலயம் என்று சொல்லி நாங்கள் இந்த நாளில் தியானிக்க கிருபை செய்தீர் ஆண்டவரே. இப்படிப்பட்ட கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாசமாகிறார் என்று சொல்லி நாங்கள் அப்போஸ்தலர் வாசிக்கிறோம். கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாசமாகிறார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லி இருக்கிறேன். அங்கு இவ்வளவு பெரிய தேவன் ஆவியாய் ஆலயமாக எங்களுக்குள்ளே நீர் வாசமாயிருக்கிறீர். ஆகவே எங்களுடைய இருதயம் உம்முடைய ஆலயமாய் இருக்கிறது. நாங்கள் எங்கள் இதயத்தை திறந்து உமக்கு இடம் கொடுக்கிறோம். எங்களில் வந்து தங்கியிரும். சாலமோன் ஆலயத்தின் மீது மகிமை தங்கினது போல எங்களுக்குள்ளே உம்முடைய மகிமை வந்து தங்குவதாக, எங்களுக்கு காவல் உண்டாவதாக. தொடர்ந்து உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். சீக்கிரத்தில் நாங்கள் எல்லாரும் ஆலயத்தில் வந்து ஆராதிக்க கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் வழி நடத்துதலும் நம்ம ஒவ்வொருவரோடு கூட, நம்முடைய குடும்பங்களோடு கூட, நம்முடைய ஊழியங்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless.